அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுஜூது சஹ்வி வ திலாவத்தி. சஜிதா சஹ்வு குர்ஆன் ஓதும்போது வரக்கூடிய சஜிதாவோட ஆயத்துக்கு செய்ய வேண்டிய சஜிதா. இதை பற்றின பாடம். வமன் தரக்க யார் விட்டு விடுகின்றானோ ருக்குனன் ஒரு செயலை, ருக்குன்னா செயல், தொழுகையில் இருக்கிற செயல். மின் அர்கானி சலாத்தி தொழுகையுடைய செயல்களிலிருந்து ஒரு செயலை யார் விட்டு விடுகின்றானோ அமதன் வேண்டுமென்ற அல்லது சஹ்வன் மறதியாக யார் விட்டு விடுகின்றானோ பத்தலத் சலாத்துகு அவனுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். வாஜிபாகிவிடும் அலைஹி அவன் மீது வாஜிபாகிவிடும். ஆதத்துஹா அதை மீட்டுவது அவன் மீது வாஜிபாகிவிடும். வலா இஜுபரு ஈடுகட்டப்படாது. ஹாதி நுக்சான் இந்த குறைபாடு ஈடுகட்டப்படாது. பி ஹாலின் ஒரு நிலைமையை கொண்டு. இதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு இதில் வார்த்தை புரியலை, கேட்டு சொல்கிறேன். வமன் தரக்க யார் விட்டு விடுகின்றானோ வாஜிபன் ஒரு வாஜிபை யார் விட்டு விடுகின்றானோ அமதன் வேண்டுமென்று யார் விட்டு விடுகின்றானோ வஜப அலைஹி ஆதத்துகா வஜப வாஜிபாகிவிடும் அலைஹி அவன் மீது ஆதத்துகா அந்த தொழுகையை மீட்டுவது வாஜிபாகிவிடும். அவ் சஹுவன் அவன் தரக்க வாஜிபன் யார் வாஜிபை விட்டு விடுகின்றானோ அமதன் வேண்டுமென்று விட்டு விடுகின்றானோ அப்போ இங்கே வச்சுக்கணும். அவன் தரக்க வாஜிபன் சஹுவன் வாஜிபை யார் மறதியாக விட்டு விடுகின்றானோ இந்த சஹுவனை தூக்கி அம்தன்கிற இடத்துல வச்சோம்னா வமன் தரக்க வாஜிபன் யார் வாஜிபை விட்டு விடுகின்றானோ சஹுவன் மறதியாக விட்டு விடுகின்றானோ அப்படின்னு அர்த்தத்தை மீட்டி எடுக்கணும். வஜப வாஜிபாகிவிடும் அலைஹி அவன் மீது சுஜூது சஜிதா சஹ்வு வாஜிபாகிவிடும். இஜுபரு ஈடுகட்டப்படும். ஹாதன் நுக்சானு இந்த குறைபாடு ஈடுகட்டப்படும். பி சுஜூதி சஜிதாவை கொண்டு இந்த குறைபாடு ஈடுகட்டப்படும். இஜுபர்னா ஈடுகட்டப்படும். ஹாதன் நுக்சானு இந்த குறைபாட்டை பி சுஜூதி சஜிதாவை கொண்டு ஈடுகட்டப்படும். எஜிபு வாஜிபாகும் சுஜூது சஹ்வி சஜிதா சஹ்வு வாஜிபாகும். லி வாஹிதின் ஒன்றின் காரணத்தினால். மின் உமூரி காரியங்களிலிருந்து. ஆத்தியா பின்வரக்கூடிய காரியங்களிலிருந்து. ஒரு காரணத்திற்காக அப்போ ஒரு காரணத்திற்காக இந்த அர்த்தம் ஒரு காரணத்திற்காக சஜிதா சஹ்வு வாஜிபாகும். ஒன்றாவது தருக்கு வாஜிபின் ஒரு வாஜிபை விடுவது. மின் வாஜிபாத்தி சலாத்தி தொழுகையுடைய வாஜிபுகளிலிருந்து ஒரு வாஜிபை விடுவது. சஹுவன் மறதியாக விடுவது. தொழுகையுடைய வாஜிபிலிருந்து ஒரு வாஜிபை மறதியாக விடுவது. அப்போ மறதியாக விட்டுட்டா அப்போ அதுக்கு சஜிதா செய்கிறது வாஜிபாகிடும். ரெண்டாவது தக்கராறு சூரத்தில் ஃபாத்தியா. தக்கராறுனா திரும்ப திரும்ப கொண்டு வருவது. சூரத்தில் ஃபாத்தியாவை திரும்ப திரும்ப கொண்டு வருவது. கபுல சூராவிற்கு முன்னால். அப்போ ஃபஸ்ட்டு அழுகும் சூறா ஓதியாச்சு. ஓதிட்டு திரும்ப திரும்ப அழுகும் சூறா அடுத்த சூறா ஓதாமல் திரும்ப திரும்ப அழுகும் சூறா ஓதிட்டு வந்தோம்னா அப்போ சஜிதா சஹ்வு வாஜிபாகிவிடும். மூணாவது தருக்கு விட்டு விடுவது. சஜிதாவை விட்டு விடுவது. ஃபி ரக்காத்திலே சஹுவன் மறதியாக சஜிதா சஹ்வை விட்டு விடுவது. அத்தா அதை கொண்டு வருவது. அத்தா பிகா அதை கொண்டு வருவது. ஃபி ரக்கத்தி தாலியத்தி அடுத்த ரக்காயத்திலே கொண்டு வருவது. சஜித தைகா அதனுடைய 2 சஜிதாவுடன் அடுத்த ரக்காயத்தில் கொண்டு வருவது. முதல் ரக்காயத்தில் தொழுகிறப்ப ஒரு சஜிதாவை நம்ம செய்யாமல் இருந்திருப்போம். அந்த சஜிதாவை அடுத்த ரக்காயத்தில் உள்ள சஜிதாவோட சேர்த்து செய்கிறது. இப்படி செஞ்சோம்னா அவங்களுக்கு சஜிதா சஹ்வு வாஜிபாகிவிடும். நாலாவது ஜியாதத்து அதிகப்படுத்துவது. ஷைஇன் எதையாவது. அலத்த சஹ்வுதி அத்தையாத்தின் மீது எதையாவது அதிகப்படுத்துவது. ஃபில் குஊதில் அவ்வலி முதலாவது இருப்பிலே அத்தையாத்தின் மீது எதையாவது அதிகப்படுத்துவது. கை எழுத்திய அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்ட்டு உதாரணம் கை எழுத்திய பிசலாத்தி தொழுகையிலே கொண்டு வருவதை போல. இந்த இடத்துல சலாத்துங்கிறது சலவாத்து தொழுகையில் சலவாத்தை கொண்டு வருவதை போல. அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தை கொண்டு வருவதை போல. பௌத்த சஹுதி அத்தையாத்திற்கு பின்னால் சாகியன் மறந்த நிலையில். மக்கச
தங்கி இருப்பது, சாக்கித்தன் அமைதியாக, கதிர அளவு, அதாயி நிறைவேற்றுகின்ற அளவு, ருக்குனி ஒரு ருக்குனை நிறைவேற்றுகின்ற அளவு, மினல் அர்க்கானி ருக்குன்களிலிருந்து ஒரு ருக்குனை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு அமைதியாக அப்படியே உட்காந்துருப்பது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அத்தையாத்து ஓதிட்டு 4 ரக்காய் தொழுவையாக இருந்துச்சுன்னா 2வது ரக்காயத்தில் அத்தையாத்து ஓதிட்டு எந்திரிச்சிடணும். அத்தையாத்து ஓதிட்டு மறதியாக அல்லாஹும்ம ஸல்லின்னு சேர்த்துக்கிறது. சேர்த்து ஓதிக்கிட்டே இருக்கிறான். அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், நம்ம 2வது ரக்காயத்தில் தான் இருக்கோம், அடுத்த ரக்காயத்துக்கு எந்திரிக்கும். அப்போ தான் யோசிக்கிறான். அப்போ அடுத்த ரக்காயத்து தொழுகிறான். அப்போ அத்தையாத்துக்கு பின்னாடி அல்லாஹும்ம ஸல்லி ஓதின காரணத்தினால இவன் சஜ்தா சஹ்வு செய்யணும். இல்லை அடுத்து ஒரு காரணம் சொல்கிறாங்க, அத்தையாத்தை ஓதிட்டான், ஓதிட்டு எனக்கு என்னாலும் அப்படியே உட்காந்தே இருக்கிறான். அப்போ அந்த உட்காந்துருக்கிற அளவு எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னா, அதோடைய நேரம் அவன் உட்காந்துருக்கிற நேரம் ஒரு சஜிதா செய்கிற அளவுக்கு உள்ள நேரம், இல்லாட்டி ஒரு ருக்கு செய்கிறதுக்கு உள்ள நேரம், ஒரு சூறாவை ஓதுறதுக்கு உள்ள நேரம், அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறான் அப்படியே ஒன்றுமே செய்யாமல். அப்போ அவன் மீது சஜிதா சஹ்வு வாஜிபாகிவிடும். அப்போ நல்லா கவனிங்க. அல்லது மக்கச தங்கி இருக்கிறான், சாக்கித்தன் அமைதியாக தங்கியிருக்கிறான், கதிர ஒரு அளவு, எந்த அளவுக்கு தங்கியிருக்கிறான்னா அதாயி ருக்குனை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு, மின் அர்க்கானி ருக்குன்களிலிருந்து ஒரு ருக்குனை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு அவன் அமைதியாக ஒரு நிலையில் அத்தையாத்து ஓதிவிட்டு அப்படியே உட்காந்துருந்தான் அப்படின்னா அவனுக்கு சஜிதா சஹ்வு வாஜிபாகிவிடும்.